ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்பி சமையல். இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டான மட்டன் எலும்பு சூப் செய்ய போறோம். இது வந்து ஆட்டுலி வந்து ஒரு ஸ்பூன், சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுருவோம். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்துக்கேன், பூண்டு பல் வந்து ஒரு 7 எடுத்துக்கேன். அதையும் போட்டுருவோம் மிக்ஸி ஜார்ல. போட்டுட்டு இதை வந்து ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ வந்து அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸா இருக்க வேணாம். இப்போ வந்து நான் நெஞ்சக்கறி வந்து 1/4 கிலோ எடுத்துக்கேன். அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து குக்கர்ல போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். போட்டுட்டு அரைச்ச பேசையும் போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் 1 லிட்டர் 200 மில்லி ஊற்றுறேன். இது வந்து 4 பேருக்கு இந்த சூப் குடிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி ஒரு 1/2 கிளாஸ் அளவு வச்சோம். இப்போ வந்து அதை போட்டுட்டு தண்ணி 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு குக்கர் வந்து மூடி அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். நல்லா வந்து வேகணும் கறி. இந்த மாதிரி நல்லா வெந்து பாருங்க. கறி வந்து நல்லா வெந்து சூப்பரா இறங்கிச்சு. நல்லெண்ணெய் விட்டுருவோம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன், வெங்காயம் கொஞ்சம் பொடி கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துருவோம். இப்போ வந்து நல்லா சிவந்த நிறமா வறுபட்டுச்சு. இப்போ வந்து நல்லா வறுபட்ட பிறகு இதை வந்து நம்ம அந்த சூப்பரா குடிக்குவோம். இப்போ வந்து ஒரு அருமையான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சளிக்கு இவங்களுக்கு இந்த மழைக்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேஆர்பி சமையல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மல்லித்தலை தூவி இதை வந்து ஒரு பவுல்ல ஊத்திடுவோம். இப்போ வந்து இது எல்லாமே ஊத்தியாச்சு. இந்த சூப் வந்து சளிக்கு இருமலுக்கு நல்லா கேட்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உடம்பு வலி, கை கால் வலி